ஹாய், நாளைய தினம் வரமகாலட்சுமி நோன்பு இல்லைங்களா? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வாங்கி எல்லாமே நல்ல கோலாகலமாக கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் ரொம்பவே எளிமையாக கொண்டாடுவேங்க. எப்போவுமே எந்த பூஜையுமே நம்மளது பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸில் பார்த்தா தெரியும். எல்லா பூஜையுமே நான் செய்வேன். ஆனால் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் செய்வேன். ஒரு வருஷம் நல்லா செஞ்சுட்டு இன்னொரு வருஷம் நம்ம விடவும் கூடாது இல்லைங்களா? அதனால் நான் என்னுடைய உடலும் முதல்ல ஒத்துழைக்கணும். அதனால் நான் எல்லா பூஜையுமே ஒரு பால் பழம் வெற்றிலை பாக்கோட செய்கிற மாதிரி தான் வச்சுக்குவேன். நாளைய தினம் நான் அழகாக ஒரு மணப்பலகையிலே தாமரை பூ வரைஞ்சி அம்மாவை அதில் உட்கார வச்சு மல்லிப்பூவோ என்கிட்ட எந்த பூ இருக்கோ அதை வைப்பேன். மெயினாக பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது நம்ம கணவருடைய ஆயுளுக்காகவும் நல்ல கணவர் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வரங்கள் வாங்குகிற இந்த வரமகாலட்சுமியா கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கஸ்தூரி மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஒரு 5 அகல் விளக்கில் சுத்தமான அகல் விளக்கில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் வைப்பேங்க. வளையல், சீப்பு, கண்ணாடி அந்த மாதிரி வைப்பேன். மெயினாக வெற்றிலை பாக்கு வைப்பேன், வாழைப்பழம் வைப்பேன். அதுக்கும் மேலே முடிஞ்சதுன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு வைப்பேங்க. வீட்டில் பார்த்திங்களா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு உத்திராணியில் தண்ணி வைப்பேன். என்னுடைய குலதெய்வத்தை நினச்சி ஒரு சொம்பில் பார்த்திங்களா தண்ணி, பச்சை கற்பூரம், மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் இதை நசுக்கி போட்டு அதுலேயுமே ஒரு பூ போட்டு வைப்பேங்க. இதுக்கும் மேலே எனக்கு செய்யணும்னு ஆசைன்னா நாளைய தினம் கோவிலுக்கு போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் ஒரு 2 கவர் ரோஸ் வாங்கி கொட்டி ஒரு வெத்தலையில் மஞ்சள், ஒரு வெத்தலையில் குங்குமம் வச்சுக்கிட்டு அங்கே சாமிக்கிட்ட கொடுத்து எடுத்து நம்ம 10 சுமங்கலிக்கு அங்கே வரவங்க கிட்ட கொடுத்தா அவங்க நம்ம தலையிலையும் பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. நமக்கும் ஒரு 10 பேருக்கு கொடுத்த திருப்தி இருக்கும். நான் இப்படி தாங்க வருஷம் வருஷம் செய்கிறது.